ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃப்ளரிஸ்ட் பூனியோட 26வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபா சாங் ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு ரெடியா உட்கார இங்க பார்த்தா நம்ம சாங்கோட அசிஸ்டன்ட் பையன் ஃபூ கூட சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ட்ராக் தனியா ஓடிட்டு இருக்கு. அப்போ வெய்ஃபா கிட்ட சாங் சொல்றான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி ஒரு வெற்றியை அடைஞ்சிட்டோம்னு சொல்ல ஆமா அப்படின்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன யோசிக்கிற அப்படின்னு சாங்கு கேட்க, எங்க அம்மாக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ண இந்த ஊருக்கு வரும்போது அது இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேறிடும் அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, அது என்னதுன்னு சாங்கு கேக்குறான். ஏன்னா வெய்ஃபா அந்த தோட்டத்தை வாங்குறதுக்கு போனால அதை வாங்குற ஐடியால இருக்கா. அது அவங்க அம்மாவோட தோட்டங்கிறதால அதை நினைச்சு சொல்லிட்டு இருக்கா. அது அப்புறம் சொல்ற அப்படின்னு வெய்ஃபா அவகிட்ட அதை சொல்லாம அவாய்ட் பண்ணிடுறா. இங்க பார்த்தா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. வெய்ஃபா வீட்டு கதவு தானே. அவ போய் கதவை திறந்தா நம்ம அவளோட இந்த சீனியர் இருப்பான்ல லீஷிங், அதான் கசின் பையன், அவன் வந்திருக்கான். எதுக்கு கசின் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க லீஷிங் பாக்குறான். இல்லன்னு எனக்கு தெரியும், நீ இப்ப இவனுக்கு அடிமையா இருக்குன்னு. அதெல்லாம் பத்தி நான் ஃபியூச்சர்ல யோசிக்கவே மாட்டேன் வைஃபா. நீ என்ன இருந்தாலும் என் சொந்தக்கார பொண்ணு, அதனால நான் உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாட்டி கூட உன்னை துணை மனைவியா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைஃபாக்கு தூக்கி வாரி போடுது. அதை பார்த்து சாங்கு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இல்ல எனக்கு தெரியும் நீ மனசு கஷ்டப்படுவேன்னு, உன்னை ஒரு வைஃபா என்னால லவ் எல்லாம் பண்ண முடியாது, நீ என் கசன்கிறதால. ஆனா உனக்கு எந்த ஆபத்தும் வராம உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இப்ப நீ அடிமையா இருக்கதால முதல்ல உன்னை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் உன்னை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவேன் நினைச்சுக்காத, உன்னை நல்லபடியா நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல, எதுவும் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வைஃபா கேக்குறா. என் வாழ்க்கையிலே நான் குடிச்சது இல்லன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா போட்டிக்கு இன்னொரு பக்கம் இந்த லூஷோ வந்துடுறான். இங்க கிளம்பி போறியா இல்லையான்னு வைஃபா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்க, உன் கிளிய கொண்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்றான். வைஃபா கிளிய வாங்கி பின்னாடி சாங்கு கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, வைஃபா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் நீ அடிமையா இருந்தாலும் இருப்பேன் தவிர என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. யூச்சியை பார்த்து பயப்படாத, நான் யாருக்கும் தெரியாம உன ரகசியமா ஒரு தனி வீடு பார்த்து வச்சிடுறேன், உன்னை தவிர என் மனசுல வர யாருக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்ல லீஷிங் பாக்குறான். பொய் சொல்லாத, ஒருவேளை இளவரசி கொல்ல ட்ரை பண்ணானா உன்னால காப்பாத்த கூட முடியாது, நான் ஆனா அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. சாங்கு வரான். இங்க பாருங்க, என்கிட்டதான் பெர்மிஷன் கேட்கணும், இப்ப அவ எனக்கு தாண்டா அடிமையா இருக்கான்னு சொல்ல, யோ நீ வாய மூடியான்னு சாங்க வேற வைஃபா திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த ரெண்டு பேரும் அடங்காம பேசிட்டே இருக்க, கையில ஒரு கட்டை எடுத்துட்டு ரெண்டு பேர் பையலையும் நல்லா அடிச்சிட்டு இருக்கா. சாங்கு செம்ம அடி அப்படின்னு பாத்துட்டு இருக்க, வெய்ஃபாவை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வரதுக்குள்ள கதவை சாத்திடுறா. வெய்ஃபா கிளம்பி தொலைங்கடா அந்த பக்கம் அப்படின்னு. ரெண்டு பேரும் சோகமாயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. வெய்ஃபா உள்ள உட்காந்து கிளி கூட பேச ஆரம்பிக்கிறா. சாங்கு பாக்குறான், விட்டா கல்யாணம் பண்ணிக்குவ போல, பெட்டுல தோத்துருவ போலன்னு சொல்ல, நானா இந்த பைத்தியங்களையா, என்கிட்ட வாழ்க்கையில ஒரு டீசென்டான ஆம்பளைங்களே இல்ல, உங்களையும் சேர்த்து அப்படின்னு வெய்ஃபா புலம்ப ஆரம்பிக்கிறா. வெய்ஃபாவும் அடுத்து ஃபூவும் பேசிட்டு இருக்காங்க. ஃபூ சொல்லிட்டு இருக்கா, நம்ம போய் அந்த தோட்டத்தை விலைக்கு வாங்கிட்டோம்னா கவலையே இல்ல, ஜாலி இல்ல உனக்கு அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்க, வெய்ஃபா சொல்றா, முன்னாடி நம்ம நிறைய சேர்த்து வச்சோம்னு தோணுச்சு, எப்போ ஒரு நிலத்தை வாங்கணும்னு ட்ரை பண்றோமோ அப்பதான் எவ்வளவு காசு கம்மியா இருக்குன்னு தோணுது, ஆனா இருக்கிற எல்லா காசையும் போட்டு உங்க அம்மா வேற லோன் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க, அந்த லோனை எடுத்துட்டு போய் இந்த நிலத்தை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல அழகழகா நிறைய செடி வளர்க்கலாம், அந்த இடத்த ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றவங்களுக்கு வாடகை கூட்டோம்னா அதுல இருந்து நமக்கு நிறைய காசு வரும்னு ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில நேரா கிளம்பி அந்த தோட்டத்தை பாக்குறதுக்கு போக, அதுக்குள்ளாக சூச்சுவோட அப்பா வந்துட்டு இருக்காரு. அவர் அந்த நிலத்தை வாங்கி இருக்காரு. இந்த நிலத்தை ப்ளீஸ் சார் எனக்கு கொடுத்துருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தோட்டம் இங்க இருக்குல்ல அப்படின்னு கேட்க, என்னமா இந்த 2 டப்பா வச்சிருக்கீங்க, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மொத்த காசு நினைக்கிறேன், இந்த இடத்த வச்சுட்டு இந்த இடத்தோட ஃப்ரெண்ட் கேட்ட கூட உங்களால வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், உங்களை மாதிரி சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு இவ்வளவு பெரிய தோட்டம் தேவை கிடையாது, நீங்க வேற ஏதாவது பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல சார் இந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கா. இல்ல நான் ஒரு தடவை வாங்கிட்டேன்னா அதை நான் விக்கிற ஐடியாக்கே வர மாட்டேமா அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இப்ப இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வெய்ஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிக்க, இந்த காசை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கா. இது தேவையான அளவுக்கு நம்ம முதல்ல லோன் வாங்கினதை அடைச்சிடலாம், மீதி காசை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடையவே கொஞ்சம் விரிவுபடுத்துறாங்க. மீதி இருக்க காசை வச்சுட்டு வெய்ஃபாவும் ஃபூவும் அதுலயே கொஞ்சம் பெரிய கடையா இன்னொன்னு ஓபன் பண்றாங்க. உள்ள போயிட்டு அதை பாத்துக்கிற வேலையெல்லாம் வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஷெங்கி அழகா ஒரு எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்கா. அது கரெக்டா அந்த நேரத்துல பார்த்த புருஷன் உள்ள வந்துட்டு, இதை பண்றதுக்கு உனக்கு எதிரி காசு, இவ்வளவு அழகான துணி நூல்லாம் எங்க இருந்து வாங்கின, உனக்கு எம்ப்ராய்டரி ரொம்ப பிடிக்கும்ல, இதை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அது கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷெங்கி அவனை தடுத்து நிறுத்துறா. குடிச்சிட்டு மறுபடியும் ஆடிட்டு எனக்கு காசு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க, அந்த துணியை எடுத்து ஷெங்கி பாக்குறா. நல்ல வேலை அதுக்கு எந்த ஆபத்தும் வரல. ஆனா ஷெங்கிக்கு கோபம் அதிகமா வந்துருது. கையில கத்திரிக்கோல் எடுத்துட்டு டேய் அப்படின்னு கூப்பிட்டு அவனோட ஹஸ்பண்ட் நெஞ்சிலேயே ஒரு குத்திட்டு நல்லா அப்படியே மேலேயே அந்த கத்திரிக்கோல் மேலேயே படுத்து உள்ள இறக்குறா. அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். இங்க புதுசா அந்த கடையை ஓபன் பண்ணிருக்காங்கல்ல, வெய்ஃபாவும் ஃபூவும் அதெல்லாம் பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அங்க ஃபூ வந்துடுறா. என்னடியாச்சு ஏதோ யோசிக்கிறியேன்னு வெய்ஃபாட்ட கேக்குறா. இல்ல ஷெங்கி இருந்திருந்தா அந்த கடையை ஃபுல்லா அவதான் பாத்துருந்துருப்பா, மாஞ்சு வேலை பண்ணுவா, அவ இல்லாம கொஞ்சம் இமோஷனல்
நேச்சுரலா இருக்குன்னு சொல்லும் போதே வெளியே யாரோ உங்களுக்கு gift கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒண்ணு வருது. அதுக்குள்ள 2 அழகான எம்ப்ராய்டரி பண்ண கர்ச்சீஃப் இருக்கு. இது ஷெங்கி பண்ணதாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஷெங்கி பாக்குறா வெளியே இருந்துட்டு. இந்த பூ நான் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்த பூ மாதிரியே நீ சந்தோஷமா இருக்கணும். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பொம்பளையா பிறக்காம ஏதாவது ஒரு இடத்துல பூவா பிறந்து என் வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு ஷெங்கி அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க வெய்ஃபா அவளை தேடிட்டு வெளியே வரா. பார்த்தா அந்த பாக்ஸ்ல ஒரு லெட்டர் கூட இருக்கு. இதுக்கும் மேல நீ ஹாப்பியா இருக்கணும். என்னோட வேலை என் தம்பி என்னை தேடி கிட்ட வந்தான் அப்படின்னா அவன் கிட்ட நல்லா பேசு ப்ளீஸ். எனக்கு வாழ்க்கையிலே 2 பேர் மட்டும் தான் முக்கியம். ஒன்னு வெய்ஃபா, இன்னொன்னு என் தம்பி அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னு வெய்ஃபா அங்க இருந்து தேடி ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஷெங்கி அந்த ஊரோட கோர்ட்டுக்கு போயிட்டு என் புருஷனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன தண்டனை கொடுக்குறேன் பாரு அந்த ஜட்ஜு கத்துறான். ஷெங்கி அதுக்குள்ள கையில கத்தி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அவன் எங்க இடத்துக்கு போகணுமோ அங்கதான் போயிருக்கான். கடைசி வரையும் என் விதி என் வாழ்க்கையில எல்லாருமே அடுத்தவங்க தான் நான் என்ன பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த தடவை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மமே எனக்கு இருக்க கூடாது, நான் பொம்பளையா பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு அவளே குத்திக்கிறா. அவ கண்ணு முன்னாடி கரெக்டா வெய்ஃபா வந்து பாத்துட்டு இருக்கா. வெய்ஃபாக்கும் ஃபூக்கும் மனசே உடைஞ்சு போயிடுது. அவ்வளவுதான் வெய்ஃபா பயங்கரமா சோகமாயிடுறா. இப்போ ஷெங்கிய பத்தி நிறைய ஊருக்குள்ள 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம வெய்ஃபா ஷெங்கிக்கு போய் ஒரு நினைவு மண்டபம் கட்டுறா. கல்லறைக்கு நீ நம்ம 2 பேரும் சேர்ந்து முதல்ல பூ வளர வச்சோம்ல, அந்த பூ சீசன் மறுபடியும் வரப்போகுது. அந்த சீசன் வந்ததுக்கு அப்புறமா அந்த பூவை எடுத்துட்டு நான் உன்னை பாக்குறதுக்கு வரேன். அது வரை இந்த இடத்துல நீ நிம்மதியா இரு. இதுக்கு மேல உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஹாப்பியா இருப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெய்ஃபா அழுதுட்டே அங்க இருந்து கிளம்புறா. நம்ம தூரமா சாங்கு பாத்துட்டு இருக்கான். வெய்ஃபா வீட்ல இருந்து புகையா வருது. அவனுக்கு என்னன்னு புரிஞ்சிருது. நேரா வெய்ஃபாவை பார்த்து தேடி போயிட்டு இருக்கான். என்ன ஆச்சு உனக்கு? ஷெங்கிய பத்தி கதை எழுதுற 4 பேர் 4 விதமா கதை எழுதிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லா புக்கையும் வாங்கி நீயே எரிச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஆமா எரிப்பேன். அதுவும் இல்லாம அவளுக்கான கதையை நானே எழுதுவேன். அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவ வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா. அவ வாழ்க்கைய அவளே வாழ்ந்தா. அதுதான் இந்த கதை. இந்த உலகம் பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு? இந்த கப்பு மாதிரிதான் பொண்ணுங்க. இதுல ஒரு வேளை சூடான ஒரு டீயை கொட்டினாலும் இல்ல சில்லுன்னு ஒரு பனிக்கட்டியை போட்டாலும் அமைதியா இருக்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படின்னு வெய்ஃபா சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நீ நல்ல பொண்ணுதான். ஷெங்கி உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனா அவ தப்பான முடிவு எடுத்துட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கும் மேலேயாவது நீ ஸ்ட்ராங்கா இருக்க கத்துக்கோ அப்படின்னு அவகிட்ட நம்ம ஸ்ட்ராங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். வெய்ஃபா மறுபடியும் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்றா. ஃபூ அங்க வந்துடுறா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க. திடீர்னு கடைக்கு ஆளே வரலன்னு சொல்ல, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்றா. அப்போ அந்த இடத்துக்கு சாங்கு அந்த தாங்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பால, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு லேடி. அந்த லேடியோட பையனை கூட்டிட்டு உள்ள வரான். ரொம்ப முக்கியமான குடும்பத்தோட பையன்ல. நான் போய் பூவெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு தாங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் நம்ம வெய்ஃபாக்கு தெரியுது. அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த யூச்சி இருக்கால, நேத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு யாராவது வந்து வெய்ஃபாவோட கடையில போய் பூ வாங்கினீங்கன்னா உங்க கூட கான்டாக்டே இல்லைங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டா. அதான் உன் கடைக்கு எந்த ஒரு பெரிய ஆளுங்களும் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே வெய்ஃபா பாத்துட்டு இருக்கா. அதுக்காக தான் நீங்க தேங்க்ஸ் சார் வந்திருக்கீங்களா? நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுங்க எங்க கடைக்கு வந்த மாதிரி மறுபடியும் ஆளுங்க வருவாங்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல சாங்கு வரான். இவன் எவ்வளவுலாம் காசுக்கு வாங்குறானோ அந்த காசெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும், நான் தான் அவனை கூட்டு வந்தேன்னு சொல்ல வெய்ஃபா ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் போனதுக்கு அப்புறமா சாங்கு வெய்ஃபாவோட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த ஊர்லயே இவங்க ஒருத்தங்க மட்டும் தான் பெரிய குடும்பமா என்ன? அவங்க பேச்ச கேட்காத நிறைய பெரிய குடும்பம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அரசியல் இருக்கதால அரசியல்வாதிகள் அவங்க பேச்ச கேட்கலாம். ஆனா பிசினஸ் பண்றவங்க, அது வேற வேற தொழில இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் இந்த இடத்துக்கு வர வைப்பேன். அங்க மட்டும் இல்ல, முக்கியமா நீங்க கிளப் வச்சிட்டு இருக்கீங்கல்ல, அதுல வாங்குற பூவெல்லாம் ஒட்டு மொத்தமா எங்க கடையிலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா சொல்றா. சாங் உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். வெய்ஃபா அன்னைக்கு அவனோட அந்த கிளப்புக்கு போயிட்டு அந்த கிளப் மேனேஜர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் எந்த பூ மேட்ச் ஆகும்னு பார்த்து அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நான் பூ கொடுக்கவா அப்படின்னு வெய்ஃபா கேட்க, ஓகே நல்ல ஐடியா தான் வாங்கன்னு அந்த பொண்ணு கூட்டு போறா. அங்க பார்த்தா சண்டை நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏதோ கெமிக்கல் மருந்த கடல்ல என் பவுடர்ல என்ன வந்து அழிக்க பாக்குறா அப்படின்னு ஒரு டான்சர் பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் இல்ல, அந்த பவுடர் உனக்கு ஒத்துக்கலன்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கும் போதே வெய்ஃபா அந்த பவுடர் எல்லாம் செக் பண்றா. இதுல உண்மையாவே அதிகமா லெட் கலந்துருக்கு. அத ஸ்கின்னுக்கு அதிகமா போட்டா ரொம்ப நாள்ல வந்து ஸ்கின்னு கெட்டு போயிடும்னு சொல்ல, ஆனாலும் அது உன் கடையில விக்கிற பவுடர்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பெரிய பணக்காரங்க தான் வாங்க முடியும், எங்களை மாதிரி டான்சர்ஸ் எல்லாம் பவுடர் போட்டுதான் ஆகணும், ஆனா சாதா பவுடர் தான் போட்டு ஆகணும் அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. வெய்ஃபா இதை கேட்டதுமே ஒரு ஐடியா வருது. நேரா சூச்சுவை கூப்பிட்டு ஏதாவது ஒரு நம்ம கிட்ட ஐட்டம் இருக்கா விலை கம்மியா செய்யற மாதிரி. அப்படி பார்க்கும்போது அரசியல்வாதிகளெல்லாம் நம்பிட்டு இருக்கணும் நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. சாதாரண மக்கள் கூட வாங்கி யூஸ் பண்ற மாதிரி கம்மியா இருந்ததுன்னா நிறைய பேர் வருவாங்க. இதான் என் ஐடியான்னு சொல்ல சூச்சு சொல்றா, சில ஐடியா இருக்கு, அதுபடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், அதனால விலை கம்மியா நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்ல, அப்ப நம்ம வந்து வியாபாரத்தை பத்தி கவலைப்பட தேவையே இல்லைன்னு வெய்ஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. சாங்கு கிட்ட
கிட்ட அவன் அசிஸ்டன்ட் சாம்பிராணி ஏத்திட்டு இருக்கான். சாங்கு கேக்குறான், ஏன்டா என் மேல ஹெவியாவா வாசம் அடிக்குது, அடுத்தவங்களுக்கு தெரியற மாதிரின்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, ஆனா என் மேல வாசம் அடிக்குது பாருங்க, எனக்கு ஃபூ இருக்கால, அவ குளிக்கிற சோப்பு எனக்கு ட்ரையல் பண்ண கொடுத்தான்னு சொல்ல உன்னை வச்சு டெஸ்ட் பண்றா, அதுக்கு போய் பெருமைப்படுற அப்படின்னு சாங்கு கேக்குறான். ஆனா உங்களுக்கு யாரும் ஒண்ணு கூட கொடுக்கலன்னு அசிஸ்டன்ட் சொல்ல சாங்குக்கு லைட்டா கோவம் வந்துருது. அது மட்டும் இல்லாம வெய்ஃபா மேடம் இருக்காங்கல்ல, கொஞ்ச நாளாவே கால்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஹெவியா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, புடிச்ச யாரையாவது பார்க்கும் போது தானே அவ்வளவு ஹெவியா மேக்கப் போடுவாங்க, யார பார்க்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல சாங்குக்கு கோவம் வந்துருது. நேரா வெய்ஃபா மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது முதுகுலயே ஒரு அடி அடிக்கிறான். எதுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்க, விட்டா அந்த கல்யாண ஒப்பந்தத்தை நீயே மீறிடுவ போல, பெட்ல நான் ஜெயிச்சிருவேன் போலன்னு சொல்ல, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, இந்த ப்ராடக்ட்லாம் எங்க கடையில நாங்க புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம், அதான் இது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சாங்குக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். இதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு வெய்ஃபா கேட்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சாங்கு சொல்றான். உங்கள்கிட்ட கேட்டது வேஸ்ட் தான் வெய்ஃபா அவ மேக்கப் போட ஆரம்பிச்சுட்றா. இங்க சாங்கு கிட்ட ராஜா பேசிட்டு இருக்காரு. இப்போ முக்கியமா லூஷு மறுபடியும் யூச்சிக்கு புருஷனாக போறாங்கிறதால எல்லாருமே யூச்சியோட அப்பா கிட்ட மறுபடியும் ஓகே ஆயிட்டாங்க. அதனால யாரெல்லாம் அந்த யூச்சியோட அப்பா கிட்ட கனெக்ஷன்ல இருக்காங்கிறத இன்னும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்குன்னு சொல்ல, நான் சொல்ற ஒரு ஆளை புதுசா அப்பாயிண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சாங் ஒரு ராஜாக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். ராஜா சாங்கோட இடுப்புல ஒரு வாசனைக்கு ஒரு பவுச் இருக்கு, அத பாக்குறான். பாத்துட்டு பரவாயில்லையே, வெய்ஃபா உன்ன கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்க மாதிரில தெரியுதுன்னு சொல்ல, வெய்ஃபாவா, அவ அப்படிதான் உங்களுக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா, அவளுக்கு நீங்க தேங்க்ஸ் வாயில சொல்றதோட காசா கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவா அப்படின்னு நம்ம சாங்கு வெய்ஃபாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.